ஹாய் நண்பர்களே, நீங்கள் ஹிந்தி படிக்கிறதுல பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைஃப்பில் அடிக்கடி நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய 25 தமிழ் வாக்கியங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த 25 தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி பேசலான்னு பேசி பழகலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. உடல்நிலை எப்படி இருக்கிறது, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தபேத் கேசி ஹே. தபேத் கேசி ஹே. தபேத் அப்படின்னா உடல்நிலைன்னு அர்த்தம். கேசி ஹே எப்படி இருக்கிறது, உடல்நிலை எப்படி இருக்கிறது. தபேத் கேசி ஹே. இப்போது பரவாயில்லை. இப்போது பரவாயில்லை இதுக்கு எப்படி சொல்லணும்? அப் டீக் ஹே. அப் டீக் ஹே. அப் அப்படின்னா இப்போதுன்னு அர்த்தம். அதை அபினியும் சொல்லிக்கலாம். டீக் ஹே அப்படின்னா பரவாயில்லை. இப்போது பரவாயில்லை. அப் டீக் ஹே அப்படின்னு சொல்லலாம். முன்பை விட பரவாயில்லை. முன்பை விட பரவாயில்லை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? பஹலே சே டீக் ஹே. பஹலே சே டீக் ஹே. முன்பு. முன்பு அப்படின்னா பஹலே. முன்பை விட இதுக்கு பஹலே சே அப்படின்னு சொல்லணும். பரவாயில்லை அதுக்கு சேம் டீக் ஹே. முன்பை விட பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும்னா பஹலே சே டீக் ஹே அப்படின்னு சொல்லுங்க. இப்போது நன்றாக இருக்கிறது. இப்போது நன்றாக இருக்கிறது இதுக்கு எப்படி சொல்லணும்னா அப் அச்சா ஹே. அப் அச்சா ஹே. இதுக்கு அபி அச்சா ஹே அப்படின்னு சொல்லலாம். அப் அபி ரெண்டுமே இப்போதுவை தான் குறிக்கும். இப்போது அப்படின்னா சொல்கிறதுக்கு அப் அல்லது அபின்னு சொல்லணும். நன்றாக இருக்கிறது அதுக்கு அச்சா ஹே. இப்போது நன்றாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா அப் அச்சா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து நன்றாக சாப்பிடுங்கள். நன்றாக சாப்பிடுங்கள் இதுக்கு எப்படி சொல்லணும்? அச்சா காயே. அச்சா காயே. நன்றாக அதுக்கு அச்சான்னு சொல்லலாம். சாப்பிடுங்களுக்கு காயே. நன்றாக சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அச்சா காயேன்னு சொல்லலாம். மென்று சாப்பிடுங்கள், அதாவது நல்லா சவுச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சபாக்கர் காயே. சபாக்கர் காயே. சபாக்கர். சபாக்கர் அப்படின்னா மென்று, அதாவது நல்லா சவுச்சி அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுங்களுக்கு சேம் காயே. ஸோ மென்று சாப்பிடுங்கள் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா சபாக்கர் காயேன்னு சொல்லிக்கலாம். இப்போதைக்கு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த இப்போதைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஃபில்ஹால். ஃபில்ஹால் அல்லது அபிகேலியே. அபிகேலியே இந்த ரெண்டுமே இப்போதைக்கு அப்படிங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும். மீண்டும் அப்படின்னு சொல்லணும்னா ஃபிர்சே. ஃபிர்சே அல்லது துபாரா. துபாரா. மீண்டும் செய். மீண்டும் செய் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஃபிர்சே கரோ. ஃபிர்சே கரோ அல்லது துபாரா கரோ. துபாரா கரோ இந்த ரெண்டுமே சொல்லலாம். அதே போல் மீண்டும் மீண்டும். மீண்டும் மீண்டும் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பார் பார். பார் பார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா மீண்டும் மீண்டும் செய்யாதே. மீண்டும் மீண்டும் செய்யாதே இதுக்கு பார் பார் மத் கரோ. பார் பார் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முதல் முறை. முதல் முறை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பஹலே பார். பஹலே பார். முதல் அல்லது முன்பு இந்த ரெண்டுக்குமே பஹலே அப்படின்னு சொல்லலாம். முறை. முறைனா அதுக்கு பார்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு பஹலே பார் அப்படின்னு சொல்லணும். முதல் முறை முடிஞ்சதுன்னா கடைசி முறை. கடைசி முறை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்ரி பார். ஆக்ரி பார்.
கடைசிக்கு ஆக்ரினியும் சொல்லுவாங்க, முறைக்கு பார். ஸோ கடைசி முறை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஆக்ரி பார், ஆக்ரி பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது உங்களுக்கும். உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆப்கோ பி, ஆப்கோ பி. உங்களுக்கு, உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஆப்கோ, உங்களுக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஆப்கோ பி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? உங்களுக்கும் வேண்டுமா, உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்கணும்னா ஆப்கோ சாயே கியா அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கும் வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கோ பி சாயே கியா அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உங்களுடன். உங்களுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப்கே சாத், ஆப்கே சாத். உங்களுக்கு, உங்களுக்கு என்ன பார்த்தோம்? ஆப்கோ, ஆப்கோ. உங்களுக்கும், உங்களுக்கும்னா ஆப்கோ பி, ஆப்கோ பி. உங்களுடன், உங்களுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ பார்த்தோம்ல ஆப்கே சாத், ஆப்கே சாத். என் கூடவே நீங்களும் சொல்லிட்டு வாங்க, ஈஸியாக புரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா உங்களுடன் நான் வரவா, உங்களுடன் நான் வரவா. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கே சாத் மே ஆவும் கியா, ஆப்கே சாத் மே ஆவும் கியா. ஆப்கே சாத்னா உங்களுடன், மே அப்படின்னா நான், ஆவும் கியா அப்படின்னா வரவான்னு அர்த்தம். ஸோ உங்கள் கூட அல்லது உங்களுடன் நான் வரவா அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஆப்கே சாத் ஆவும் கியா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது செல்லுங்கள், அதாவது போங்கள். போங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாயியே, ஜாயியே. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஆப் கர் ஜாயியே, ஆப் கர் ஜாயியே. ஆப்னா நீங்கள், கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம், ஜாயியேனா போங்க. ஆப் கர் ஜாயியே அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து போகாதீங்க, அதாவது போகாதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மத் ஜாயியே, மத் ஜாயியே. போங்கன்னு சொல்கிறதுக்கு ஜாயியே, போகாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா மத் ஜாயியே. நீங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆப் கர் மத் ஜாயியே, ஆப் கர் மத் ஜாயியே. நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? ஆப் கர் ஜாயியே. நீங்கள் வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லணும்னா ஆப் கர் மத் ஜாயியே அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா எங்கேயும் போகாதீர்கள், அதாவது எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கை மத் ஜாயியே, கை மத் ஜாயியே. கஹி அப்படின்னா எங்கேயும், எங்கே அப்படின்னா கஹா, எங்கேயும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கஹி. போகாதீர்கள் அதுக்கு சேம் லாஸ்ட் பார்த்த சென்டென்ஸ் தான் மத் ஜாயியே. ஸோ எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா ஹிந்தியில் கஹி மத் ஜாயியே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சொல்லுங்கள், அதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா போலியே, போலியே அல்லது பத்தாயியே, பத்தாயியே. இந்த ரெண்டுமே சொல்லுங்க அப்படிங்கிறத குறிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு குச் போலியே, குச் போலியே அல்லது குச் பத்தாயியே, குச் பத்தாயியே. இந்த ரெண்டுமே சொல்லலாம். குச் அப்படின்னா ஏதாவதுன்னு அர்த்தம், சொல்லுங்களுக்கு போலியே அல்லது பத்தாயியே. சொல்லுங்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா சொல்லாதீர்கள், அதாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மத் போலியே, மத் போலியே அல்லது மத் பத்தாயியே, மத் பத்தாயியே. சொல்லுங்கள்னு சொல்கிறதுக்கு போலியே, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும்னா மத் போலியே. அடுத்ததா பேசாதீர்கள்,
பேசாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மத் பாத் கீஜியே, மத் பாத் கீஜியே அல்லது பாத் மத் கீஜியே, பாத் மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா வாயை திறந்து பேசாதே, வாயை திறந்து பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மூ கோல்கர் பாத் மத் கரோ, மூ கோல்கர் பாத் மத் கரோ. மூ அப்படின்னா வாயின்னு அர்த்தம், கோல்கர் அப்படின்னா திறந்து, பாத் மத் கரோனா பேசாதே. ஸோ மூ கோல்கர் பாத் மத் கரோ அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வாயை திறந்து பேசாதே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது அசிங்கமாக பேசாதீர்கள், அசிங்கமாக பேசாதீர்கள். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கந்தி பாத் மத் கீஜியே, கந்தி பாத் மத் கீஜியே. அசிங்கம், அசிங்கத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கந்தி, பேசாதீர்கள்னா பாத் மத் கீஜியே. இதனால் அசிங்கமாக பேசாதீர்கள் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா கந்தி பாத் மத் கீஜியே அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக தெளிவாக பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாஃப் சாஃப் பாத் கீஜியே, சாஃப் சாஃப் பாத் கீஜியே. சாஃப் சாஃப்னா தெளிவாகன்னு அர்த்தம், பேசுங்களுக்கு ஹிந்தியில் பாத் கீஜியே. யாராவது நம்மக்கிட்ட பேசும்போது உளறி உளறி பேசினாலோ அல்லது தெளிவாக பேசாமல் நமக்கு ஒழுங்காக புரியாமல் பேசும்போது அவங்கக்கிட்ட சாஃப் சாஃப் பாத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். தெளிவாக பேசுங்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக தெளிவாக எழுதுங்கள். சில பேர் எழுதும்போது அவங்க எழுதுறது எதுவுமே புரியாது, சும்மா கீச்சாம் பூச்சாம் போடுற மாதிரி எழுதி வைப்பாங்க. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாஃப் சாஃப் லிக்கியே, சாஃப் சாஃப் லிக்கியே அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லலாம். சாஃப் சாஃப்னா நம்ம தெளிவாகன்னு பார்த்தோம். எழுதுங்கள், எழுதுங்கள்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லிக்கியே. இதனால் தெளிவாக எழுதுங்கள் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா சாஃப் சாஃப் லிக்கியே இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது மறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பூல் ஜாயியே, பூல் ஜாயியே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரூபா கொடுத்துட்டு நம்ம திரும்ப போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்கள்ல ரூபாயை மறந்து விடுங்கள் அப்படின்னு, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா? ருப்பியாக்கோ பூல் ஜாயியே, ருப்பியாக்கோ பூல் ஜாயியே இப்படி சொல்லலாம். அடுத்ததாக மறக்காதீர்கள், மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மத் போலியே, மத் போலியே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா என்னை மறந்து விடாதீர்கள் அல்லது என்னை மறக்காதீர்கள் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா முஜே மத் போலியே, முஜே மத் போலியே அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது மன்னியுங்கள் அல்லது மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா முஜே மாஃப் கீஜியே, முஜே மாஃப் கீஜியே. அதே போல் தயவு செய்து மன்னித்து விடுங்கள், தயவு செய்து மன்னித்து விடுங்கள்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிருப்பியா மாஃப் கீஜியே, கிருப்பியா மாஃப் கீஜியே. இந்த கிருப்பியாங்கிறது தயவு செய்து என்கிறத குறிக்கும். இது நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.